சென்னை அடுத்த தாம்பரம் மாநகரம் திரிசூலம் ஈஸ்வரி நகர் பகுதியில் உள்ள பெய்த் அப்போலோஸ்டிக் கிறிஸ்தவ திருச்சபையில் திமுக கூட்டணியின் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அனகை முருகேசன் அவர்களை கிறிஸ்தவ திருச்சபை போதகர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் இ. கருணாநிதி அறிமுகம் செய்து வைத்து பல்லாவரம் தொகுதி வேட்பாளர் அனகை முருகேசனை ஆதரித்து முரசு சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். திருச்சபை போதகர்கள் கல்லறை வேண்டி கோரிக்கையை முன்வைத்து பேசினர். இதற்கு சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர் அனகை முருகேசன் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடன் தகுந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு அரசு அதிகாரிகளிடம் தெரிவிக்கப்பட்டு நிச்சயமாக கல்லறை அமைத்து தருவதாகவும் உங்கள் கோரிக்கையை முழு மனதுடன் நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார். திருச்சபை போதகர்கள் வேட்பாளர் அனகை முருகேசன் வெற்றி பெற வேண்டி கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டு வாழ்த்து தெரிவித்தனர். இதில் திமுக கூட்டணி கட்சிகள் கலந்து கொண்டனர். மக்களுக்கு நலப்படங்களை மாற்றும்படியாக உங்களுடைய கிருபை கரம் இறங்கட்டும் ஐயா. ஆசிரியர் ஐயா நடந்து காட்டுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். இவர் ஏற்கனவே அங்கலாபுரத்துல கவுன்சிலரா இருந்திருக்காரு. செங்கல்பட்டுல எம்எல்ஏ 5 வருஷம் இருந்திருக்காரு. டெல்லியில போயிட்டு ஒரு சின்ன ஒரு பணி செய்ய வேண்டியிருக்கிறது. அதை முடித்து விட்டால் இந்த பகுதியுடைய நிரந்தரமான பிரச்சனை கலந்து தோட்டம் நிச்சயமாக முடிவு வரும். அதில் எந்த விதமான மாற்றம் இருக்கவில்லை. நாங்கள் கூப்பிட்ட குரலுக்கு வருகின்றவர் நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்திலே அங்கமாக அந்த விதத்தில் நான் முன்னோருமா சொல்லிட்டு ஒரு நல்ல மனிதருக்கு நீங்கள் ஆதரிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். சொல்லிட்டேன், நான் வந்துடுறேன். வண்டிகளாம் அதெல்லாம் ரெடி பண்ணி இது பண்ணி நான் பார்த்துக்கிறேன்.